என் பேர் நாகம்மாமணி. நாகம்மா பாம்பா நீங்க இன்னைக்கு சமைச்சிட்டீங்களா? இன்னும் சமைக்கல, தான் சமைக்கணும். அரிசி இல்லையா? அரிசி அமெரிக்காவு. எவ்வளவு காலமா இந்த அரிசி? அரிசி நேத்து இருந்தேன் இல்ல நேத்து இருந்து இல்லையா? அவருக்கு வந்து எவ்வளவு உழைப்பு வந்து வரும் ஒரு நாளைக்கு? என்ன இருக்கு இப்ப உங்களோட அரிசியை தவிர வேற என்ன வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணா, உப்பு மட்டும்தான் இருக்கு, வைக்க வந்து இல்லை. அப்ப இன்னைக்கு என்ன இப்ப சமைக்க போறீங்க? இன்றைக்கு அப்போ அம்மாட்ட வாங்கி எடுக்கணும், 3 சென்ட் அரிசி வாங்கி தாக்கணும். இந்த இருக்கு அவங்களோட ஹஸ்பண்ட். இது என்ன சொல்றது? காட்பரட்னு சொல்லி. ரைட். இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. இவ்வளவு புளியம்பழமா? இவ்வளவு புளியம்பழம் 100 ரூபாவா? கணக்கு தாரல வேணிச்சாலே 100 ரூபா கொடுத்து இவ்வளவு புளியம்பழமும் காட்டுக்குள்ள போய் பிடிங்கிட்டு வர? அப்படியா? இல்ல மணி அண்ணா இருக்கு ஒரு மரம் உண்டு, அதுல இவர் பிடிக்கிட்டு வர பள்ளி காசி. இவர் ஸ்கூல் முடிஞ்சிடும். ஓ பள்ளிக்கு போகணும், 20 ரூபா வேணும். அங்க 2 பேரை 20 ரூபா, இங்க 2 போக 20 ரூபா வேணும். சரி நாடு. அதுக்கு இந்த புளியங்காய போறதுக்கு விற்கிற ஒரு காசு எடுக்குது பள்ளி போறது. அதாவது அவர் வந்து பள்ளிக்கு வந்து போயிட்டு பள்ளி முடிஞ்சு வரக்குள்ள வந்து புளியம் அதை புறக்கி கடையில வித்து போட்டு காசு எடுத்துட்டு போறோம், வரா திருப்பி பள்ளிக்கு. இதெல்லாம் பெஞ்சிருச்சு. இப்ப எவ்வளவு காலம் இது இந்த பேக்? இது இப்போ 2-3 மாதத்துக்கு மேல போகுது. உதவிகள் செய்வோம்னு சொல்லி உங்களோட பிரச்சனையில வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்தேன். உங்களுக்கு ஒரு 500 ரூபா தந்துட்டு போறேன் இப்போதைக்கு நான் வந்த காரணத்துக்காக. சரியா? இது அந்த ஸ்கூல் பிள்ளைகள் அந்த இதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு வேணும், நீங்க அதுக்கு அனுப்புங்க. சரியா? வேற ஒண்ணு யோசிக்காதீங்க, நாங்க போயிட்டு வரோம். நான் வருவேன், நிச்சயம் வருவேன். நான் மத்தாக்கள் மாதிரி இல்ல, வாரது வீடியோ எடுக்கிறது அதுக்கு பிறகு வந்து உங்களை நான் பார்க்காம போறது இல்லை. நான் வருவேன். நான் வராம இருந்தேன்னு சொன்னா நான் செத்ததா தான் இருக்கு, விலகிட்டா. அதனால கட்டாயம் வருவேன். ரைட், ஓகே. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா காற்று சும்மா வேறு லெவலில் அடிச்சு கொண்டு இருக்கு. ரைட், என்ன கூட வந்து காற்று வந்து தள்ளுற அளவில் இருக்குது. மிகவும் கஷ்டப்பட்டு இந்த இருக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த இருக்கிற இடத்துல பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உருகாமம். இங்கே வந்து நிறைய கஷ்டப்பட்ட ஆட்கள், நிறைய பேர் வந்து அடிப்படை தேவைகள் கூட அவங்க நிறைவேறாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு இருந்தேன் நான். அப்போ உருகாமத்துக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து வாரது இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் நான். அதனால தான் இங்கே இன்றைக்கு நான் ஒரு விசிட் ஒன்று பண்ணி பாப்போம். இனிதான் உள்ள வந்து போறேன்னு போயிட்டு மக்கள் வந்து எப்படி வாழ்றாங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்ன, இங்க வந்து என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ யாராவது புதுசாக வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற உருக்காமத்துக்கு வந்து அழகை சேர்க்கிற வந்து இந்த இருக்கிற ஆறு தானே பாருங்கள். அந்த இயற்கையின் அழகை, அந்த இயற்கையின் அழகோட வந்து உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியை வந்து தந்துட்டு அப்படியே போகலாம்னு சொல்லி முடிவெடுத்து நான். இந்த ஏரியாவெல்லாம் பாருங்கண்ணே, மாடுகளெல்லாம் வந்து மேய்ஞ்சி கொண்டு இருக்கு. இந்த போட்டெல்லாம் ஜூம் பண்ணி காட்டுங்க தம்பி, வடிவா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த போட் நிறைய தோணிகள். நான் நினைக்கிறேன் நீங்களே ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து கூடுதலாக வந்து மீன்பிடி தொழில் தான், அதைத்தான் நம்பி வந்து வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தோணியில் பார்க்கக்கூடிய விளங்குது இந்த மக்கள் ஃபுல்லாகவே மீன் பிடிக்கிறார்கள் தான் நீங்கள் வந்து கூடுதலாக இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல் வந்து காற்று வந்து ரொம்ப அடிக்குது, சும்மா கச்சான் காற்றுன்னு சொல்லுவாங்கண்ணே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கச்சான் காற்றுன்னு சொன்னால் அது மாதிரி வந்து வேறு லெவலில் காற்று அடிக்குது. இப்போ நாங்கள் பைக் இதில் நிப்பாட்டிட்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். இனி வந்து நாங்கள் போக போகிறோம். வாடியண்ணே, யானை காவல் வாடிக்கு.
அம்மா இல்லையா? வீட்டுக்காராக்கள் இந்த வீட்டுக்காராக்கள் இந்த வீடு யாரும்மா? இந்த வீடு யாரு? பிளேலானே இருக்கு. இந்த வீடு யார் இருக்கா? இங்கெல்லாம் இல்லை வீடு யாரு? உங்களோட வீடு தானே? அபாயில் இருக்கீங்க? இல்லை, நான் இந்த கஷ்டப்பட்டாக்களை கொஞ்சம் பேரை பார்த்துட்டு வந்தேனா, உங்களோட அந்த வீடை பார்த்துட்டு இங்கே வந்தேன். உங்களுக்கு வீடு ஒன்றும் கிடைக்கலண்ணே, ஒருத்தர் தான் இல்லை. இப்போ எவ்வளோ காலம் அப்படி இருக்கீங்க? 14 வருஷத்துக்கு கூட தான். வேலை ஒரு தொழில் ஒன்றும் இல்லை, உதவியில் ஒன்றும் கிடைக்கலையா? கீவர் மட்டும் தானே. எங்களுக்கு ஒரு அவங்களோட பிரச்சனையில சொல்லுவீங்களா? இது கரண்டா இல்லை? யானை வருமா? இதுல மேனே போட்டுட்டா ஒரு லைட்ட இதால வார தெரியும் தானே மேனே. தெரியும் உடைச்சிருக்க இல்லையே? முதல் உடைச்சு அந்த அரிசி புள்ளட அந்த ஊடு அங்க இருந்தது, அதை உடைச்சு மரம் திருப்பி கட்டின்னு அது. ஓ ஆனை வார மேனே. என்ன பேர் உங்களோட? என் பேர் நாகம்மா மேனே. நாகம்மா பாம்பா? நீங்க நாகம்மா பாம்பு? நாகம்மா அன்றைக்கு இதால வந்து இந்த உள்ளட ஊட்டாடியால போய் அப்படி அங்க வந்துட்டு அந்த வீட்டுக்கிட்டு வந்து அந்த காலைக்குள்ள இருந்த பப்பாஜையும் பேத்து வாழை மரம் இருந்த மாதிரி வாழை மரங்கள் எல்லாம் பேத்து இந்த 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 வீட்டுக்கிட்ட காலை அதுக்குள்ள யானை எத்தனை மணி இவ்வளவு வரும்? சரியா 6 மணியோட வருகுது. 6 மணியோட? 6 மணியோட வந்துருமேனே. இப்ப நானும் லேட்டா ஓடணுமே. இல்ல இப்ப வருது இல்ல, வெள்ளாம் வட்டம் அந்த பிரச்சனை. வெள்ளாம் வட்டம் முதல் நான் வந்தது. எத்தனை வயசு அம்மா? எனக்கு எத்தனை வயசு தம்பி? 70 வயசு பறந்துட்டீங்க. வயசு பறந்தாங்க நாகம்மா. ஓ நாகம்மா. அப்ப அதுல கூட புள்ளையில இதுகள் நான் நம்மட புள்ளங்கள் 4 பொம்பளை புள்ளங்களுக்கு இருக்குதுகள். உங்களுக்கு 4 பிள்ளைகளா? 4 இல்ல 4 ஆம்பளை பிள்ளைங்கள் 4 பேர் இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்கள் 4 பேர் இருக்காங்க. அவனுங்க எல்லாம் இப்போ அவங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சா அவங்க எல்லாம் போயிட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்கள் நம்மளை வளைச்சிட்டு கிடக்குதுகள். ஒரு தொழிலும் இல்லை காய்ச்சோம். அங்கால உள்ளங்கள் அவளுக்கு ஒரு 5 பிள்ளை, அவளுக்கு ஒரு 5 பிள்ளை, எல்லாரும் கால்வாடி அக்கறை 10 போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாரும் தான் போயிட்டு கிடந்து கல் அடுக்கிறதும் கல் அறுக்கிறதும். இப்படியா கிடக்கா பாருங்க இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு என்ன எது மோப்பு? எது மோப்பு? எதால போறோம்? இதாலியா போகணும். ரைட். பாருங்க இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹாய், இதானா வீடு? பார்க்கலாமா வீடு? காட்டுங்க நம்ம உள்ளுக்குள்ள. ஒரு சாமானும் இல்லைண்ணே, கதிரையில் ஒன்றும் இல்லைண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே. பக்கையம்மண்ணே இதுக்குள்ளே. ரைட். இந்த உருகாமம் என்ற இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கடை பேர் என்ன? இந்திராணி. இந்திராணி. ரைட். இந்திராணி அக்கடை வீட்டை தான் வந்து நான் நிற்கிறேன். உம்பாலஞ்சோலை. உம்மாலஞ்சோலையா? உம்பாலஞ்சோலை. நீங்க இங்க வாங்க.
வா ஓடி வா, நம்ம நாகம்மா கூப்பிட்டுருவோம். நாகம்மா நல்ல முஸ்பாதியா இருக்கா வந்ததுல இருந்து. வாங்க 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 இங்க என்னை பார்த்துலாம். ரைட், இந்த இடத்துல பேர் என்ன? கோபாலி தும்பாலஞ்சோலன்றி. ஓ தும்பாலஞ்சோலை உருவாமன்றால் அங்கே. ஓ ரைட், உங்களை பத்தி சொல்லுங்களேன். நீங்க எத்தனை பேராக்கள், எத்தனை பிள்ளைகள்? 5 பேர் நாங்க. பொம்பளை பிள்ளைகள் 3 பேர், நானும் அவரும். 5 பேர் நாங்க. எனக்கு சரியான கஷ்டம், தண்ணி வசதி இல்லை, இருக்கிறது வீடு இல்லை, சரியான ஒழுகுறது வீடு. இதுதான் வீடு. ஓ இதெல்லாம் இருக்கிற நாங்க. மழை பெஞ்சாலும் அவருக்கும் வருத்தம், ஹார்ட் பிரச்சனை தாங்க. ஹார்ட் பிரச்சனை எங்க பால்? இப்ப வெள்ளாங்காவல ஒன்று எடுத்து அங்க நிக்காரு பகலையில. இப்ப போய் தான் வந்தேன், இப்ப திருப்பி போகணும் அங்கே. இன்னைக்கு சமைச்சிட்டீங்களா? இன்னும் சமைக்கல, தான் சமைக்கணும். அரிசி இல்லையா? அரிசி அமெரிக்காவு. எவ்வளவு காலமா இல்ல அரிசி? அரிசி நேத்து இருந்தேன் இல்ல. நேத்து இருந்து இல்லையா? அவருக்கு வந்து எவ்வளவு உழைப்பு வந்து வரும் ஒரு நாளைக்கு? இப்ப வெள்ளாங்காவல் நிக்கிறதால மாசம் 30,000. அது வாங்கி சாப்பிடுதாங்க கடமை. கடையில சாமான் வாங்கினாங்க கடனுக்கு. அதை தாங்க. அதாவது உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து 30,000 ரூபாய் காசு வந்து வருது. அந்த காசுல வந்து நீங்க என்ன கடனை கட்டுறீங்க. அதாவது அந்த சம்பளம் வாரதுக்கு முதல் வந்து நீங்க கடன் வாங்கி சாப்பிடுறீங்க. அந்த கடனை வந்து கட்டி கொண்டு இருக்கீங்க. அப்படியா? இப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். இந்த ஒரு 2 பேர் அங்க நிக்காங்க. எத்தனை வயசு அக்களுக்கு? இப்போ 14 வயசு, மிக்காளுக்கு 13 வயசு. பள்ளிக்கூடம் போறாங்களா? அடுத்த ஆளுக்கு 6 வயசு. படிக்கிறாங்களா? நீங்க என்ன வேலை செய்றீங்க? நம்ம இப்படிதான் கூலி தொழில். சரி, கொத்த கஞ்ச கச்சாய. அவருக்கும் கஷ்டம் தானே, நான் வேலை செய்யலாம். ஓ ஹார்ட் பிரச்சனைனால ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணல. கூடுதலா வந்து நாங்க வந்து வேலை செய்ய கிளிங்காட்டு கொப்பி எல்லாம் இருக்கு. இருக்கா? காட்டுக்காம இருக்கா? இருக்கா? கையில இருக்கா? அம்மாவோட வீட்டை எடுத்து ஏன்டா இங்க ஒழுகுறதால இங்க வைக்கிறல. அவருக்கு எத்தனை வயசு? அவருக்கு 28 வயசு. அவருக்கு 28 வயசு. 28 வயசுனா 2 வயசு தான். ஓகே ஃபைன். என்ன நடந்தது சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக்ன்றீங்க? அவருக்கு சின்னதுல இருந்தது அம்மா. பரம்பரையா இருந்தது. உண்மையாவா? இருந்தது. ஆள் என்ன மாதிரி குண்டா இல்லாட்டி மெல்லிசா? மெலிஞ்சிட்டாரு. இந்த வருத்தம் வந்தது மெலிஞ்சவர். இப்ப வயலுக்குள்ள நிக்காரு மாடு. இப்ப கூலிக்கு தனி மாடு வைக்கிற. மாட்டை விட்டாலும் இவர சம்பளம் தர மாட்டாங்க. 25ஆம் தேதி வெட்டுறான்னு சொல்லு. இப்ப நிக்காரு அங்க. இப்ப போகணும் சமைச்சு எடுத்துட்டு போகணும். இப்ப இந்த டைம்ல நான் வந்துட்டேன். சரி அது பரவாயில்ல. என்ன பேரு சொன்னீங்க? இந்திராணி. இந்திராணி வந்து நாகம்மாட மகள் அப்படித்தானே? நாகம்மாட மகள். அந்த முன்னுக்கு வந்து காய்ச்சமன நாகம்மாவோட அவன மகள் தானுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாடு கூட வந்து கஷ்டப்படுறாங்கன்னாக்கா. அப்ப அந்த வகையில வந்து இவங்களுக்கு உலர் உணவு பொதிகளை வந்து நாங்க வந்து கொடுத்தோம்னு சொன்னா பெரிய ஒரு உதவியா இருக்கும்னா. உங்களுக்கு அரிசி சீனி என்ன இருக்கு? இப்ப உங்களோட அரிசியை தவிர வேற என்ன வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணா, உப்பு மட்டும்தான் இருக்கு. வைக்க ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த என்ன இப்ப சமைக்க போறீங்க? இந்த அப்ப அம்மாட்ட வாங்கி எடுக்கணும். 3 சிண்ட அரிசி வாங்கி தாக்கணும். இங்க மரக்கறி ஒன்றும் இல்லை. இங்க கடை எல்லாருக்கும் அதுக்கும் காசு. மீன் பிடிக்கல தானே? மீன் பிடிக்கிறத குளத்துக்க போயில விட மாட்டாங்க. ஆத்து வழி எதுவும் உண்டலுக்காங்க. அப்படி செய்யலாம். பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு? பங்க சாப்பிட்டேன். நம்ம வேலையில் அம்மாட விட்டான் சாப்பிட்டேன். சரி சரி. இப்ப உங்களுக்கு உதவி இல்லைன்னு சொன்னா என்ன கேட்பீங்க? இப்படி வாங்க நம்ம நடந்து அப்படி நடப்போம். ஒழுகுதா அது? ஓ மழை பெஞ்சா இருக்கல சரியான ஒழுகுது. எதால ஒழுகுது? தகரமா? ஓ உதவி இல்லைன்னா என்ன கேட்பீங்க? நமக்கு வீடு இது உங்களோட சொந்த காணியா? வீடு இல்லை, தண்ணி வசதி இல்லை. கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணத்துல பார்த்துன்னு குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ நிறகெல்லாம் இருக்கு. அதெல்லாம் குடிக்கிறாங்க. பக்கத்து கிணத்து எல்லாரும் போனாலும் ஏசுவாங்க. அந்த ஊத்தியா இருக்கு தண்ணி. அது எல்லாரும் அதெல்லாம் குடிக்கிறேன்ட்டு நான் அங்க மட்டும்தான் குடிக்கிறேன். அப்ப அதாவது பொது கிணறு மாதிரி இருக்கு. அப்படியா? அப்ப இதுல வந்து ஒரு கிணறு வந்து நாங்க வந்து தோண்டி கிணறு கட்டுற முடியுங்களேன். இதுல வந்து தண்ணி நல்ல தண்ணி வருமா? நல்ல தண்ணி வரும். இது என்ன ஸ்கூலா? இதை காட்டுங்க. இது ஆர்டிஎஸ் கட்டடம். ஆர்டிஎஸ். அப்ப அவங்க இது உதவியில் உங்களுக்கு செய்வாங்களே. வந்து போட்டோ பிடிச்சி போறாங்க. தான் ஒன்றும் இல்லை. இருக்கிறவனுக்கு தான் கொடுப்பாங்க. இல்லாதவனுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. செய்யறல. உங்களுக்கு வேற யாரும் இந்த மாதிரி இப்ப யூடியூபர்ஸ் யாரும் வந்து உங்களை பார்த்து வந்து போட்டோ எல்லாம் பிடிச்சி வர கிளிங்காட்டெல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டு போனவங்க இன்னும் வர இல்லை. யார் வந்தாங்க?
ஒரு ஆள் வந்தாரு ஊராம அவர் என்ன ஒரு ஊராமன்னு சொல்லி வந்தவங்க வந்து கதைச்சி வேலை பார்த்து செஞ்ச ஒன்றும் தரலையா காசும் தரல காசு 10,000 தந்துட்டு போனவங்க காசு தந்துருக்கிறேனே அவ்வளவுதான் அதுக்கு பிறகு வேற வெயில அவங்க இந்த இருக்கலாம் ஒரு ரெக்கையும் கட்டி இது அவங்களோட ரெக்கார்டு என்னமா இங்க வாங்கிட்டு அவங்க காட்டுங்க பிரசானா பேர் விஜயகோபால் இந்த இருக்கு அவங்களோட ஹஸ்பண்டு இது என்ன சொல்றது ஹார்ட் பிரச்சனைன்னு சொல்லி ரைட் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க அதாவது அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் என்ற காரணத்தினால சின்ன வயசு உண்மையாவே எந்த வயசு எனக்குமே 28 வயசுல ஹார்ட் ப்ராப்ளம்னு சொன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம்ன்ட்டுனே இப்போ அவர் என்ன சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது இப்ப திருப்பி ரத்தம் பத்திட்டு திருப்பி கொண்டு போகணும் வெள்ளம் விட்டாங்க திரும்பி கொண்டு போகணும் கிணறு கட்டித்தாங்கன்னு சொல்லி யார்ட்டையும் கேட்கலையா நீங்க எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தேனாங்கண்ணா அவங்க கிணறு வந்தாலும் சரி தான் அடிபைப்பு வந்தாலும் சரி அங்கால பக்கம் தான் கொண்டு கட்டுவாங்க இந்த அளவுண்டுமே கட்டி தராம உங்களை வெறுத்துட்டாங்களா எல்லாரும் இன்னொரு நமக்கு தெரியாண்ணா எல்லா கூட்டத்துக்கும் போற நம்ம தான் கூட்டத்துக்கு அதுக்கு வாங்கன்னு சொன்னா நம்ம கழிச்சாலும் நமக்கு ஒன்றுமே ஒரு உதவியும் வராது இந்த வீடு வந்த வீடு நமக்கு வீடு இல்லை இந்த இத்தனை வருஷம் வந்து அவ வந்த வீடு அங்காளே பார்த்து கட்டினவங்க தான் இன்னும் இது வரைக்கும் இந்த வீடு இல்லை நான் 3 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு இந்த ஒழுகுற வீட்டுலாம் இருக்கிறோம் அதாவது இப்ப நீ வந்து கதைக்கிறேனே இப்ப வந்து கதைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற அக்காவுக்கு வந்து இங்க ஏரியால வந்து எவ்வளவு உதவிகள் வந்தாலும் அக்காவுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்கல அதுதான் அக்காட இதுனே அப்ப நிறைய பேருக்கு வந்து அடி பைப் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படியா அடி பைப் கட்டி கொடுத்தாங்க கிணறெல்லாம் கட்டி கொடுத்துருக்கு எல்லாரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மட்டும்தான் ஒன்றுமே வந்து கிடைக்கல நீங்க எத்தனை சகோதரம் நாங்க எல்லாம் 8 மத்தவர்கள் அங்க இருக்காங்க அவங்க எல்லாம் இப்படி பாவு கொடிச்சேனே அப்படி தூரத்துல அனுப்பிச்சாங்க எல்லாம் தூரம் அவங்க நல்லா இருக்கிறாங்களா இல்லாட்டி அவங்க கஷ்டப்படுறாங்க நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் கட்டினீங்க 14 வயசுல சரி அக்கா நான் இங்க வரக்குள்ள வந்து உங்களை பார்த்துட்டு போவோம் உங்களோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் எடுத்துட்டு போவோம்னு சொல்லி தான் வந்தேன் நான் பெண்ணு கொஞ்சம் இருந்தாங்களே தம்பி உங்களோட பேரு சொல்லுங்க இந்திராணி உங்களுக்கு ஃபோன் இருக்கா நம்பர் சொல்லுங்க நம்மளோட ஃபோன் நம்பர் எழுதியோடியம்மா இந்திராணி இந்த இடத்துல பேர் என்ன சொன்னீங்க தும்பாலஞ்சோலை கோப்பாவளி தும்பாலஞ்சோலை தும்பாலஞ்சோலையா தும்பாலஞ்சோலை அப்ப உருகாமம் எது உருகாமம் உங்க போகணும் அப்ப நம்ம உருகாமம் பாஸ் பண்ணி அடுத்த கிராமம் அது லைம் வீடு ஒருத்தர் இருக்குதானா அங்கெல்லாம் உருகாமம் அப்ப இது உருகாமத்துக்கு அடுத்த ஊருனே கட்டாக்கி போட்டு உருகாமத்துக்கு அடுத்த ஊர் தும்பாலன் சோலை அங்க சுவர்ல இருக்க அம்மாட நம்பர் எழுதிட்டு ஓடியாங்க தும்பாலன் சோலை யானை பிரச்சனை என்ன மாதிரி இதால போகும் யானை ஏதோ சும்மா மாடு போற மாதிரி சொல்றீங்க கரண்ட் இல்ல ஒன்றும் இல்ல தங்குசி தான் இதெல்லாம் தங்குசியா தங்குசி தான் தங்குசி தான் இழுத்து விட்டுக்காரு தங்குசி யானை வராதா யானை வந்தாலும் கம்பி என்று போட்டு தள்ளி போகும் அந்த பயம் ஒன்று இருக்கு அதுக்காண்டி தங்குசி இழுத்து விட்டுக்காரு அதுதான் சொல்லியிருக்கேன் தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை வசதி இப்படிதான் போதுக்கணும் 6 மணிக்கு பிறகு பெரிய போராட்டம் வெட்ட கிளம்பல ஜான 5 மணிக்கெல்லாம் வந்துடும் இப்ப உங்களோட இந்த முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா தண்ணி பிரச்சனை உங்களுக்கு தண்ணி இல்ல உங்களுக்கு மட்டும் தானே இல்ல மத்த எல்லாருக்கும் பிரச்சனை இதுக்குள்ள இருக்கிறாங்க அவ்வளவு பேருக்கும் தண்ணி இல்ல குடிக்கிறது அது போது கிணறு குடிக்கல அதுல அது கிணத்து கட்டில அமைச்சிட்டு உடுப்பெல்லாம் கழுவுவாங்க அந்த தண்ணி எல்லாம் கிணத்துக்குலாம் போறது பக்கத்துல தண்ணி எடுக்க போனாலும் வர வேணான்றுவாங்க என்ன செய்றீங்க தண்ணி குடிக்கிறது தண்ணி பவுச்சர் வந்து அடிச்சா எடுக்குது அதுல பவுச்சர் நாளைக்கு ஒருக்கா வருது முந்தநாத்து வந்தப்பல அதுக்கு பிறகு இன்னும் வரையும் இல்லை இப்ப அதுல ஆளித்து வந்து இப்ப குடிச்சாங்க அந்த கிணத்துல குடிக்கிறது நம்மளோட நம்பரை கொஞ்சம் எழுதி தோடியாங்கம்மான் ஓடுங்க இப்ப எத்தனை குடும்பங்களுக்கு இப்ப தண்ணி பிரச்சனை இருக்கு இதுக்குள்ள நானு தங்கச்சி 6 குடும்பம்
உண்மையா 6 குடும்பம் தான் 6 குடும்பம் இந்த ஏரியால. அதாவது தும்பலாஞ்சேனையில வந்து தும்பாலன் சோலையில வந்து 6 குடும்பங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்கு. அதாவது இப்ப என்ன செய்யலாம் பண்றீங்க அதுக்கு? அதுக்கு இப்ப நம்ம ஒரு கிணறு ஒன்று கட்டி தந்தா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு கிணறு இல்ல ஒரு கிணறு கட்டினாலும் தான் அப்படித்தானே. அந்த ஒரு பொது கிணறை கட்டி அதுல வச்சு எல்லாரும் உடுப்ப கழுவி ஊத்தி ஆயிட்டுன்றீங்களே, அதே மாதிரி இதுவும் போயிருமோ? அடிப்பைப்பு வந்து இங்க செய்யலையா விலங்குல? அப்ப அடிப்பைப்பு நான் அடிக்கிறேன். இங்க இருக்கா? இங்க அடிக்கலாமா? கீழே கல்லு பிரச்சனை இல்லையா? அந்த அதுல அடிக்கலாம். நம்ம தங்கச்சி வீடு இருக்கு, அங்கால அடிக்கலாம். அதுல யாரும் அடிச்சிருக்காங்களா? அப்படி இல்ல நம்ம மடு தோண்டி இருந்தேன், தண்ணி இருந்த இப்ப தோண்டல. இந்த புள்ளிகள் இருக்கு தண்ணி. இல்ல நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா, இப்ப இந்த அடிப்பைப் வந்து செய்யறேன்னு சொன்னா கீழே வந்து கல் இருக்கு தானே. என்ற சில இடங்கள்ல கல்லு கீழே வந்து பாறைகள் கூடுதலா இருக்குன்னு சொன்னா அடிப்பைப் வந்து செய்ய மாட்டாங்க. அதான் கேக்குறேன். அங்கால கல் இல்ல, அந்த தங்கச்சி வீடு இருக்கு, அங்கால சைட் பிரச்சனை இல்லை. அங்கால அடிச்சா நீங்க தண்ணி எடுத்துக்கொள்வீங்க. அப்படியா? ஒரு அடிப்பைப் அடிச்சா 6 குடும்பத்துக்கும் அதுல தண்ணி எடுக்கலாமா? குடிக்கிறது எடுக்கலாம். குடிக்கிறதுக்கு குளிக்கிறப்ப எப்படி? குளிக்கிற பொது கிணறுல. பொது கிணறு அங்க போய் குளிக்கிற. அப்ப இது டாய்லெட் எல்லாம்? டாய்லெட் இல்லைன்னா இந்த காட்டில் போற மழை பெஞ்சு அம்மா டாய்லெட்டுக்குள்ள போறோம். இங்க ஒன்று மழை சொல்ல கூட அப்படி ஒண்ணும் இல்லை. எல்லாருக்கும் பொதுவாகவும் இல்லையா டாய்லெட்? இல்லை இல்லையே. இல்லை. நம்மட நம்பர் எழுதி தோடி அங்களும் பிள்ளை நிக்கீங்க, நம்பரை எடுத்திருக்காங்க. இதுல எடுக்கல நம்பர். வாங்க தம்பியா. காலையில நேரத்தோட பள்ளிக்கு போற புள்ளங்கள் குளிக்க போனோட ஆமா இதுல கொழுகுறேன் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பெரிய ஹைக்கிறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. காலையில எழும்பி குளிச்சுட்டு பள்ளிக்கு புல்லுமலை பள்ளிக்கு தானே போறதுகள். அங்க போற நேரமே கடத்தடியில யானை நிற்கும். யானை? யானை. அப்ப அதால தண்ணி தட்டுப்பாடு. நமக்கு அந்த உள்ளட வளவுக்கு அங்கால இருக்கிற ஒரு வளவு உண்டு. அது பள்ள கையில இறுக்கி அந்த பள்ள கையில ஒரு இதொண்டு அடிக்கி தந்து அவனி ஆகலேச்சு எங்களுக்கு. அந்த அங்கால அந்த அடிக்க தகர கொட்டியில் அதுக்கு அங்கால பள்ள கை இறுக்கி அதுல ஒரு இதொண்டு அடிக்கி தந்தா தண்ணிக்கு லேச்சுமா எழுதி தரப்பீங்களா? இங்க என்னண்டா தண்ணிக்கு போன உடனே சண்டை. தண்ணிக்கு சண்டையா? சண்டை இங்க என்னடாப்பா சொல்றீங்க? வைச்சர் வரும். இது என்னதுடாப்பா? புளியங்கா. அதை நீ கடையில ஜாவரம் பண்ணி போட்டு கொஞ்சம் கவுப்பு வாங்க போகுது. இது நீங்க காட்டுக்குள்ள போய் புடிங்கிட்டு வர? அப்படியா? இல்ல அண்ணாரிக்கு ஒரு மரம் உண்டு. அதுல இவர் புடிங்கிட்டு வர பள்ளி காசி. இவர் ஸ்கூல் முடிஞ்சு பள்ளிக்கு போகணுமே 20 ரூபா வேணும். அங்க 2 பேரை 20 ரூபா, இங்க 2 போக 20 ரூபா வேணும். சரி அதுக்கு இந்த புளியங்காய போறதுக்கு விற்கிற ஒரு காசு எடுக்குது பள்ளிக்கு போறது. அதாவது அவர் வந்து பள்ளிக்கு வந்து போயிட்டு பள்ளி முடிஞ்சு வரக்குள்ள வந்து புளியம் அதை புறக்கி கடையில வித்து போட்டு காசு எடுத்துட்டு போறோம் மரம் திருப்பி பள்ளிக்கு. ஒரு நாளைக்கு 20 ரூபா வேணும். 20 ரூபா பஸ்ஸுக்கா? பஸ்ஸுக்கு. அங்க புல்லு மலைக்கு தானே. இது புளியம்பழம் அவ்வளவு எவ்வளவு விற்பீங்க? 100 ரூபாய்க்கு கொடுப்பானுங்களாக்கும். யாருக்கு கொடுக்குறேன்? இவரையும் யாரு இந்த கடை வழியை கொடுக்குறேன். கடையில இங்க பாருங்க தம்பி, ஏதாவது ஜூம் பண்ணி காட்டுங்க. இங்க பாரு, இவ்வளவு புளியம்பழமா? இவ்வளவு புளியம்பழம் 100 ரூபாவா? கணக்கு தாரல வேணிச்சாலே 100 ரூபா கொடுத்து இவ்வளவு புளியம்பழமும். இங்க வா தம்பி, குட்டி வாங்க இங்க வா. வா இதுல இருடா. அவர் 6ஆம் ஆண்டு படிக்கிறேன். நல்லா படிக்கிறியா? என்ன படிக்கிறீங்க? என்னடா படிக்கிறா? பேர் என்ன? அவனோட பேரு மிதுரிசன். அவனோட பேரு சும்மா ஜெசு கூப்பிடுற நம்மளோட ஆயிருக்குது. எவ்வளவு நேரம் போகும் இவ்வளவு புளிய மரத்தை புளியங்காய வந்து ஆயிருக்கு? இந்த காத்துக்கு உள்றமனே இந்த காத்து கீழே கிடக்குமா பிறக்குறாங்க இவங்க. காத்துல நேரம் ஆயத்தாமனு ஏறி மரத்துல ஏறி ஆயத்தாமனும். அதுதான் 5 கொண்டு வித்து போட்டு காய்ச்சி எடுத்து போறேன். கிளம்பி 6 உழப்பு இங்க ஒத்தரும் இல்லை. பாருங்க இவ்வளவு வழியா உடைக்கிறாங்கன்னு. 6 இன்ச்சு நான் இருக்கிற மட்டக்களப்புல மட்டக்களப்பு டவுன்ல இந்த இருக்கு. இவ்வளவு துண்டே இவ்வளவு கொஞ்சமே வந்து 200 ரூபா 300 ரூபா புளியம்பழம்.
ஓ தள்ளி போப்பா. இந்த அளவில் குறையமனே எதுக்கும் தேய்ச்சி காய்ங்க அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். தோடம் காய்ங்க அதே மாதிரி தான், விலை குறையே தான். தோடம்பழம் எவ்வளோ? தோடம்பழம் 100 ரூபாய்க்கு, தேசிக்காய் வந்து 1 கிலோ 100 ரூபா. எல்லாம் எடுத்து போறானு. 1 கிலோ 100 ரூபா தேசிக்காய்? ஓ அண்ணா அரிக்கணேண்ட அந்த அரிக்குமனே ஒரு மரம், அதை வித்தாதான் நான் அதை இதை வாங்குறேன். இப்போ பிஞ்சா கிடக்கு. செய்யறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? இங்க கிணறு தான் பார்க்கணுமே. கிணறு கட்டணும் நம்ம எங்களுக்கு அடிப்பாய்ப்பு மாதிரி அடிக்குழாய் ஒன்று அடிச்சா காணும். ஒன்று அடிச்சா போதும் தானே. இப்போ எல்லா பேருக்கும் காணும், 6 குடும்பத்துக்கும் காணும் தானே. ஏனே இவைகளுக்கு இஞ்சால அடிக்க சமாளிக்கலாமா? ஓ 6 குடும்பத்துக்கு சமாளிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு இருந்தா சரியானே. ஓ ஓமனே அதை மட்டும் ஒரு உதவியை செஞ்சிருங்க. தண்ணி இல்லாம சரியா? என்ன மறந்துட மாட்டீங்களா? மறக்க மாட்டோம் நாங்க. என் பேர் என்ன சொல்லுங்க. தெரியாதேம்மா, பேர் தெரியாதே. என் பேர் ஜோயா. சரியா? அப்ப எனக்கு நாகம்மா ரொம்ப பிடிச்சி போயிட்டு வந்தோடனே சிரிப்பு முகமும் நான் எல்லாரோடைய அப்படித்தாமா, எல்லாரோட கண்ட சிரிப்பு கதை இந்த அமைச்சோமனி இருக்க மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு இன்னொரு ஆளு துரோகம் செய்யாம. ஓ உண்மையாதான். நம்ம யாருக்கு துரோகம் செய்யறோமா? அப்ப 100க்கு 100 பிரயோசனம் பண்றீங்களா? அந்த அடிப்பாய் படிச்சா உண்மையாவே சந்தோஷமா தண்ணி எடுத்து சந்தோஷமா இருப்பீங்களா? எங்களுக்கு ரெண்டா செய்யற உதவிகள் வந்து வீணா போக கூடாது. வீணா போக கூடாது. உண்மையாதான் விளங்குதா? இன்னும் வர உங்களை போல தான் முதலும் வந்து ஒரு தத்தி நம்ம அவளுக்கு பொம்பளை புள்ள தான் 3 மணி உருவாமத்துல ஊடெல்லாம் கட்டி கொடுத்திருக்காங்க. ஓ அந்த நீல கலர் அப்படியே இருக்கு வீட்டு திட்டம் மாதிரி. அதான் இல்ல மணி, அதுக்கு அங்கால உருவாமம். அதுல உங்களை போல ஆக்கள் தான் வந்து 15 அவளுக்கு ஆடு கொடுத்துருக்காங்க, கோழி காலையோட கோழி கொடுத்துருக்காங்க. இல்லாததான் நம்மளை போலதான் அப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஊடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க அதுகளுக்கு. நாங்களும் மரட்டு கண்டு இருந்தா நீ உங்களை காணேடாது மரண்டைக்கு தான் சந்திச்சிருக்கே நீங்க. பாருங்கண்ணே, நாங்களும் வந்து வீட்டுக்குள்ளேயே காலுக்கு மேல் கால் போட்டு குந்திட்டு இருந்தா இப்படியான ஆக்கிற பிரச்சனைகள் வந்து வெளியால வராது. அதுதான் உண்மை. இப்ப நான் கூட வந்து ஒரு பிளான் இல்ல. நான் வந்து இப்ப உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன், இல்லை நீங்க என்ன கூப்பிடையும் இல்லைண்ணே. இல்ல நானாவே வந்து மக்களோட கஷ்டத்தை வந்து பார்க்கணும், இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனையை பார்க்கணும்ன்றதுக்காக வந்து நானாகவே விளக்கிட்டு காலையிலேயே தம்பிக்கு கால் பண்ணிட்டு இந்த ரோட்டால் இப்படியே வரக்குள்ள வந்து சும்மா ஒரு மனசுக்கு பட்டுச்சு, இந்த இருக்கிற இதுக்குள்ள போயிட்டு கேட்டு பார்ப்போம் சொல்லி பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் வந்து காய்ச்சினேன். ஓகே. அப்ப மரம் இந்த சாப்பாடு அந்த பிரச்சனையிலும் ஒரு அரிசி சாமான மணி அதுகளையும் உதவி செஞ்சுலடா. நல்ல மணி மணி நம்ம என்ன வயல் செய்யறோமா, வெள்ளாம் வெட்டுறோமா, என்ன செய்யறோம்? உங்களோட அவருங்க அவரு மோசம் போயிட்டாரு 6 வருஷம். 6 வருஷம். நீங்க என்ன வேலை செய்யற? நான் ஒரு வேலையில் மணி அந்த கோழி குஞ்சு ஒன்று வச்சிருக்கேன். அதால முட்டை எடுக்கிறேன். 50 ரூபா படிக்கு ஒரு முட்டையை வித்துது. அதில் அடை வச்சு 4 குஞ்சில் கொண்டு போய் 3 போட்டுருக்கு. அதுகள் வளர்ந்தா தாங்க அதால ஜீவிக்கலாம். தேயிலை ஜீனியண்டான வாங்குறதுக்கு தேயிலை ஜீனியண்டான வாங்குறதுக்கு அதால நானும் ஜீவிக்கிறேன். வேற உழைச்சி தாரத்துக்கு ஒருத்தர் இவரையும் பள்ளிக்கு அனுப்பணும். அவர் அங்கே போய் வேலைஞ்சிட்டு வந்து கொண்டு வருவார் காசு பள்ளிக்கு எல்லாம். சில நேரம் அதை இதை கொஞ்சம் உப்பு கொச்சிக்காய வாங்கிட்டு வருவான். அப்படிதான் நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு இருக்கா சமையலுக்குரிய சாமான்லாம்? எங்க மகன் அங்க வெள்ளாம்பட்டு நம்மட மகன் நக்கீரை பொடிய பட்டு இந்த மணி ஒரு 5 மணிக்கா நெல்லு தந்தவங்க எனக்கு. அதை குத்திட்டு கொண்டு வந்து அந்த அரிசி கொட்டையை. அம்மால பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க, நான் கேட்கிறேன்றதுக்காக இந்த உண்மையான விஷயங்களை மறைக்காம எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றேன். ஒளிப்பு மரபு நமக்கு தெரியாமா? அது உங்களை உயர்த்தும் அம்மா, அது உங்களை உயர்த்தும். எனக்கு இந்த உங்களோட கள்ளம் கபடம் மற்ற பேச்சு இருக்குதானே, அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஓடி அதை மராதிரி அதை குத்திட்டு கொண்டு வந்தாமனே என்ன வச்சுக்க அரிசி. இப்ப இவக்கு ஒரு நேரம் இல்லைன்றாலும் அதெல்லாம் கலந்து கொடுக்கணும். இப்படியா பிள்ளைகளுக்கு படிப்புக்குரிய இந்த கொப்பி பேக் எல்லாம் இருக்கா? இல்லம்மா, பிஞ்சு போயிட்டு பேக் கிழிஞ்சு போயிட்டா. காட்டுங்க, எடுத்துட்டு வாங்க உங்களோட பேக். எடுத்துட்டு வா அப்படியே புத்த இதோட தூக்கிட்டு வா. புல்லுமலைக்கு போகணும். அவன் யாரு தம்பி? அதுல புல்லுமலை போற இன்னும் அரைக்கிறார்கள் 2 பேரும். அவரும் புல்லுமலைக்கு போற விடிய நேரத்தோட. இது கொஞ்சமா கிட்ட கொஞ்சம்
காசு வேணுமே 5 நாளைக்கும் காசு வேணுமே கிடைக்குங்களா பள்ளிக்கு போறதுக்கு 5 நாளையும் காசு வேணும் ஓமனே 20 தர 500 ஓ ஒரு மாசத்துக்கு பாருங்களம்மா அப்ப இந்த புளிய மரம் இந்த பழத்தை வித்து தான் நான் ஸ்கூலுக்கு போறேன் அவர் தான் போறாரு பாவண்டா மரம் எங்க அவனே 6 தரப்புறா நமக்கு கேட்டு போன 6 தரப்புறா நம்மட கையில இருந்தா தாமனே நமக்கு இஞ்சால எத்தனாம் ஆண்டு படிக்கிறா தம்பி 6ஆம் ஆண்டு படிக்கிறான் 6ஆம் ஆண்டு நல்லா படிக்குதா ஓ 6ஆம் ஆண்டு படிக்கிறான் மத்தவங்களுக்குலாம் ஸ்கூல் பேக் இருக்கா மத்த பிள்ளைகளுக்கு உங்களோட புத்தகங்கள் அங்க அந்த அறிக்கை வீட்டுக்கு இப்போ காட்டுங்க அதுகள்கிட்ட காட்டுங்களா எடுத்துட்டு வாங்க அந்த அண்ணாக்கள்கிட்ட வச்சிருந்த அந்த தம்பி ஆகளுக்கு தெரியுமா இப்போ எல்லாம் 78க்கு போற ஆட்டோ காசு பண்ணி 2000 ஒரு மாதம் 78க்கு போறேன்னா ஓ 78க்கு பண்ணி அங்க போகணும் தொங்கலுக்கு போகணும் ஓ நேசரிக்கா இல்ல முதலாம் ஆண்டு இந்த நேசரி இன்னும் இருக்கிறதுக்குள்ள நேசரி பக்கத்துல இருக்கா ஓ இந்த கட்டடம் ஆடியன்ஸ் கட்டடத்துக்குள்ள வச்சுக்காங்க அங்க பாருங்க அந்த தம்பி அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க அங்கே காட்டுங்க பாருங்க அப்படியே தூக்கிட்டு வாரான் பேக்குன்னு சொல்லி நான் வரேன் எவ்வளவு புத்தகம் தூக்கிட்டு போவான் அவனே புல்லு மலைக்கு அவ்வளோதையும் தூக்கிட்டு போவான் நான் மரம் அந்த அவருக்கு அந்த 9 பாடம் தானே அப்ப 9 புத்தகம் அவங்க எல்லாம் எடுத்து போறான் எல்லாத்தையும் தூக்கிட்டு எங்கப்பா கிழிஞ்சிருக்கு இங்க பாருங்க ஜூம் பண்ணி காட்டுங்க இதெல்லாம் பிஞ்சிருச்சு மணி இப்ப எவ்வளவு காலம் இது இந்த பேக் இது இப்போ 2-3 மாதத்துக்கு மேல போகுது விரிச்சு காட்டண்டா ஏன் தம்பி இவ்வளவு ஒப்பி கொண்டு வர அதில் நீ படிக்கிற அளவுக்கு கொண்டு போகணும் அவங்களோட பேக் இல்லையா மத்தாக்கள் அந்த அந்த பேக் காட்டுங்க அதுவும் எல்லாமே பிஞ்சிருக்கு அப்ப எத்தனை பேருக்கு பேக் வேணும் ஸ்கூல் பேக் எத்தனை பேருக்கு ஓ சொல்லுங்க உனக்கு அதுல பேக் வேணும் கவுரிக்கு வேணே ஏண்டா நான் இப்ப கேக்குள்ள நீங்க சொல்லல நாளைக்கு நான் உண்டதான் வாங்கிட்டு வருவேன் மிச்ச பேர் அவ்வளவு பேரும் அழக்கூடாது மரம் கட்டக்கூடாது நமக்கு தெரியல என்று நினைக்கக்கூடாது நான் ஸ்கூல் பேக் வாங்கி தருவேன் ஏண்டா படிப்பு முக்கியம் விளங்குதா நீங்க எல்லாம் படிச்சாதான் வந்து நாளைக்கு இந்த கஷ்டம் மாறும் ஓ எத்தனை பேருக்கு வேணும் பேக் தம்பி ஓய்த்துட்டாங்க இவங்க ஏத்திட்டாங்க ஜெஜு கொண்டு கவுரி கொண்டு நவமிக்கு இருக்கியா கொப்பியா என்ன கொப்பி வேணும் என்ன கொப்பி சொல்லுங்கடா சிரிப்பா விட்டு போட்டு அது 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படிச்சு கணித கொப்பியா ஆமா தமிழ் கொப்பியும் கணித கொப்பி 2 கொப்பியா 2 அடி சிரிப்பு விட்டு படிச்சுக்காத சில நேரம் காய்ச்சல் அடி போகாது பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போகாது இல்ல அவங்க என்ன செய்யறாங்க ஏன் பஸ்ஸில் ஏற்ற மாட்டானுங்களே நான் பாவம் அடுத்த முறை வரக்குள்ள ஸ்கூல் பேக் வந்து எடுத்துட்டு வரேன் சரியா 1 2 3 4 5 எத்தனை பேர் 6 பேர் 6 பேர் ஆக்கிட்டு இருக்காங்களா இவர் ஒரு அதுலங்க அதுல 2 பேர் இதுல 3 ஓ 6 பேர் ஆக்களுக்கு ஸ்கூல் பேக் உங்களுக்கு ஒன்று தாரு நீங்க மட்டும் தான் என்னோட ஹாய்க்கிறீங்க அப்ப உங்களுக்கு நான் வழியான பேக் ஒன்று வாங்கி தருவேன் சரியா இன்னும் ஒரு ஆள் புறங்கட்டோட எனக்கு இதுதான் கொஞ்சம் தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனையா பாப்போமா தண்ணி பிரச்சனை அதுக்கு எவ்வளவு வருமாதிரியான அடி பைப்புக்கு அப்படி செய்யறதுக்கு உதயா காஜாக்கள் அடிச்சு எவ்வளவு ஆண்டி இந்த பைப் அடி பைப் எவ்வளவு சும்மா ஒரு 2 நாள் சொல்லுங்களேன் புள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல 4 லட்சமோ 4 லட்சமா 4 லட்சம் கூட 4 லட்சம் கூட என்ன பண்ணியாது தண்ணி கிட்டத்துல இறக்கி வேண்டா அப்படி அடிக்க தேவையில்லை தானே தாட்டு 4 லட்சம் 3 லட்சம் வராதுமா ஒரே தான் வரும் அடி கணக்காமி அது என்னது டாய்லெட் தானே அது டாய்லெட்டுமா
அது யார் அது? தாங்க அதுக்கு தான் எல்லாரும் போறேன். இவங்களுக்கெல்லாம் இல்லை டொய்லெட்டு மகன், இவங்களுக்கெல்லாம் இல்லை. அது ஒன்றும் தானே, அதுக்கு தான் ஓடுறோம் எல்லாருங்க, அதுக்கு தான் ஓடுறோம். அதுதான் பொதுவாக பாவிக்கிறீங்க. பொதுவாக பாவிக்கிறாரு தமிழ். இந்த காட்டு வழி யார் போகிற ஆனக்கலை, இந்த காட்டு வழியும் போகல சரியா ஆனக்கலையாப்பா. சரி, அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்கண்ணே. சின்ன சின்ன ஆட்கள் வந்து 6 பேர் இருக்கிறாங்க. இவங்களோட ஸ்கூல் பேக் எல்லாமே வந்து கிழிஞ்சு போயிட்டு, அப்போ பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு முக்கியம். உண்மையாகவே படிப்பு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து முக்கியமாக கவனிக்கணும். ஒரு ஆக்களோட கஷ்டம் வந்து மாறுதுன்னு சொன்னால் அது வந்து படிப்பால் தான் மாறும். அடுத்தது வந்து குறைவற்ற செல்வம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் படிப்பு தானே. படித்தா வந்து எப்பயும் வந்து நாங்கள் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகள் எல்லாரும் வந்து நல்லா படிக்கணும். ரைட்டா? நல்லா படிப்பீங்க தானே? படிச்சு நல்லா பெரிய ஆளா வளர்ந்து அம்மா அப்பாட கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்கணும். அம்மா அப்பா வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு நீங்க தான் உனக்கு வரணும். சரியா? ரைட். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு ஸ்கூல் பேக் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை. எல்லா பேக்ஸுமே வந்து பிஞ்சு போயிட்டு அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு 6 பேருக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் பேக் வேண்டி கொடுக்கணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஏரியாவில் வந்து கூடுதலாக வந்து தண்ணி வசதி இல்லையா. அடுத்து மலசல கூடம் இல்லை. மலசல கூடம் அந்த அக்காட்ட நான் ஃபஸ்ட்டாக வந்து கேட்கல சொல்லியிருந்தாங்க இங்கால ஒரு தண்ணி இல்லைண்டு. பிறகு அம்மா சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு மலசல கூடம் இருக்குன்னு சொல்லி. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்பைப்பனே ஓமா அடிப்பைப் வந்து கேட்டிருக்கிறாங்க. 7 மட்டும் சொன்னால் ஒரு அடிப்பைப் வந்து செஞ்சு தந்தீங்கன்னு சொன்னால் 6 குடும்பங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பிரயோசனமாக போகும். என்னண்டா அதை வந்து ஒரு பொது பைப் மாதிரி அவங்க பாவிப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தண்ணியில் பவுசர் கூட வந்து 2 ஒருக்கா தான் கொண்டு வந்து தருது. அந்த பவுசர் வரலன்னு சொன்னால் தண்ணி வசதி வந்து யாருக்குமே வந்து வருது இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூட ஒவ்வொரு சாமான்கள் வந்து அடிப்படைக்குரிய சாமான்கள், அரிசியாக இருக்கலாம், உலர் உணவு பொதிகள், சீனி, பருப்பு, சோயா மீட், இப்படியான சாமான் கூட இவங்களுக்கு வந்து இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராக்காவது விரும்பினா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து இவங்களுக்குரிய ஸ்கூல் பேக் வந்து கொடுப்பேன். இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்ளுவோம். அம்மா ஒரு பாய் சொல்லுங்க. பாய். இவ்வளவு எல்லாம் வந்து காய்ச்சத்துக்கு மானே உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு இந்த தண்ணியை கொஞ்சம் தந்து தாங்கட்டா. எங்களுக்கு தண்ணி தான் பெரிய பிரச்சனை. அறிய கூட்டி தண்ணி சண்டை பிடிச்சி போய் எடுக்கணுமே. 2 முட்டி 1 முட்டி அந்த தண்ணி இல்லை அந்த இதுல கொண்டு வந்து பவுச்சர் போடுற தண்ணியில அப்படியெல்லாம் குடிக்கணுமா? நமக்கு இருந்தா நம்ம 6 குடும்பம் போற அதுல அல்ற வார குடிக்கிறேன். சண்டை குடிக்கலாமா நீ? அதுதான் நான் இப்போ இப்படி ஒரு இது பெறட்டும் கதைக்கணும் கண்டுட்டு இருந்தேன். நான் நீங்கள் நல்ல காலம் வந்துட்டு சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு வீடியோ செய்யறதுக்கு ஒரு உதவியாக வந்து இருக்கும். அதோட வந்து ஒரு 500 காசு தாங்க. அதோட வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து சும்மா ஒருக்கா வந்து விசிட் பண்ணிட்டு போவோம்னு வந்த காரணத்தினால காசும் வந்து பெருசாக வந்து எடுத்துகிட்டு வரல. ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒரு 500 கொடுப்போம். அம்மா நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வரல, உங்களுக்கு வந்து உதவிகள் செய்வோம்னு சொல்லி உங்களோட பிரச்சனையில வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்து நான் உங்களுக்கு ஒரு 500 தந்துட்டு போறேன் இப்போதைக்கு நான் வந்த காரணத்துக்காக. சரியா? இது அந்த ஸ்கூல் பிள்ளைகள் அந்த இதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு வேணுமே நீங்க அதற்கு அனுப்புங்க. சரியா? வேற ஒன்று யோசிக்காங்க. நாங்கள் போயிட்டு வரோம். நான் வருவேன், நிச்சயம் வருவேன். நான் மத்தாக்கள் மாதிரி இல்லை வாரது வீடியோ எடுக்கிறது அதுக்கு பிறகு வந்து உங்களை நான் பார்க்காம போறது இல்லை. நான் வருவேன். நான் வராம இருந்தேன்னு சொன்னா நான் செத்ததா தான் இருக்கு விலகிட்டா. அதனால கட்டாயம் வருவேன். ரைட், ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.